வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் வாங்க. அது சதுரமாக இருந்தாலும் சரி, முக்கோணமாக இருந்தாலும் சரி, பயப்பில்ல. தூக்கி போட்டு தான் நம்மளை போட்டு விளையாடும். தூக்கி போட்டு விளையாடுறதுல என் பாட்டி, என் சித்தி எல்லாம் ஓவர் பீட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இது. அதுக்காக உட்காந்து ஓன அளவு வாங்க முடியும்? நிறைய பேர் கேட்டுருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படிம்மா நீ இவ்வளோ ஹாப்பியாக சிரிச்ச முஞ்சோடு இருக்கு இந்த லைஃப்லையும் அப்படிம்பாங்க. அதுக்காக என்னங்க பண்ணுறது? இப்போ உட்காந்து நம்ம அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ நைட்டு ஃபுல்லாக அழுகிறேன், காலையில் நீ எந்திரிக்கும் போது அப்பா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா குடமாக உட்காந்து நானும் அழுகலாம். அதுக்காக பிரச்சனை தீராத ஒரு விஷயத்துக்காக நான் அழுகணும், நான் யோசிக்கணும்? இதுவும் கடந்து போகும். இப்படி தான் போகணும் லைஃபு. அச்சோ என்ன இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், எதையும் யோசிக்கக்கூடாது. நான் எப்போதுமே இப்படி தான், எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். அதுக்காக கவலைப்படாமல் இருக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு சிந்தனை செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஐடியாவும் தோணுனா மேலே இருக்கவன் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இந்த ஒரு படத்தில் கவர்மெண்ட் சொல்லுவார்ல, எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன்ட்டே கொடுத்துருந்தா கீழே இருக்கிறவன்ட்ட கொஞ்சம் கொடுங்கடா, அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி தான் கடந்து போய்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்களும் அதை பற்றி எதையும் கவலைப்படாதீங்க. எனக்கு கவலைப்பட போகிறதுனால நம்ம உடல் மனநிலையம் தான் பாதிக்கும். ப்ராப்ளம் இல்லை.